ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படை எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விமான தளங்கள்ல தேஜஸ் MK1 விமானங்களை டிப்ளாய் செய்ய ஆரம்பிச்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய விமானப்படை எதற்காக ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விமான தளங்கள்ல தேஜஸ் MK1 விமானங்களை டிப்ளாய் செய்றாங்க. இந்த விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, எல்லை பகுதிகளில் தேஜஸ் MK1 விமானங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்கள்ல இந்திய விமானப்படையால் ஈடுபட முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஆர்ச்சர் அப்படிங்கிற ஒரு அதிநவீன UAV-ய டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆர்ச்சர் UAV டெவலப்மெண்ட்ல ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்டி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஆர்ச்சர் UAV-ய எதற்காக டெவலப் செய்றாங்க, இந்த ஆர்ச்சர் UAV-யோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, எப்பொழுது ஆர்ச்சர் UAV இந்திய படையில் இணைக்கப்படும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் 24வது கார்கில் விஜய் தவஸ் நிகழ்ச்சியில பேசின விஷயங்கள் தற்போது புயலை கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம். ராஜ்நாத் சிங் அவர்களின் கார்கில் விஜய் தவஸ் உரைக்கு பிறகு பாகிஸ்தான் ராஜ்நாத் சிங் அவர்களோட உரைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எதற்காக ராஜ்நாத் சிங் அவர்களுடைய உரை தற்போது புயலை கிளப்பியிருக்கு, அந்த நிகழ்ச்சியில ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியா உள்நாட்டிலே தயாரித்த தேஜஸ் MK1 விமானங்கள் தற்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் அவந்திபூர் பகுதியில் இருக்கக்கூடிய அவந்திபூர் ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த அவந்திபூர் ஏர்பேஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த ஏர்பேஸ். அவந்திபூர் ஏர்பேஸ் ஸ்ரீநகருக்கு ஒரு சேட்டலைட் ஏர்ஃபீல்டா செயல்பட்டு வருது. இந்த ஏர்பேஸ் 1996வது வருடம் கட்டி முடிக்கப்பட்டது. கார்கில் யுத்தத்தின் போது இந்த அவந்திபூர் ஏர்பேஸ் இந்திய விமானப்படையின் மிகவும் முக்கியமான லான்ச்சிங் பேஸா செயல்பட்டிருக்கு. அதனால வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்லையும் அவந்திபூர் ஏர்பேஸ் ஒரு குரூஷியலான ரோலை பிளே பண்ணும். இந்த சூழ்நிலையில இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விமான தளத்துல இந்தியா தேஜஸ் விமானங்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. சமீபத்துல இந்திய விமானப்படையின் ஏர் மார்ஷல் PM ஷைனி அவந்திபூர் ஏர்பேஸ பார்வையிட சென்றிருந்தாரு. அப்பொழுதுதான் அந்த ஏர்பேஸ்ல தேஜஸ் MK1 விமானங்கள் டிப்ளாய் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. அவந்திபூர் போன்ற ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விமான தளங்கள்ல தேஜஸ் விமானங்களை நிலைநிறுத்தி இருப்பது இந்திய விமானப்படை தற்போது தேஜஸ் விமானங்களை முழுமையா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அவந்திபூர் ஏர்பேஸ்ல டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கும் தேஜஸ் MK1 விமானங்களோட ஹோம் பேஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூலூர் ஏர்பேஸ். ஆனா சூலூர் ஏர்பேஸ்ல தேஜஸ் MK1 விமானங்கள் நிலைநிறுத்தப்படுவதில்லை. தற்போது இந்த விமானங்கள் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விமான தளங்கள்ல டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. பாலகோட் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் தன்னுடைய விமானப்படையை பயன்படுத்தி இந்திய எல்லைக்குள் ஊடுருவி வந்து தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சாங்க. அப்பொழுது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு அருகில் உள்ள விமான தளங்கள்ல இருந்து இந்திய விமானப்படை MiG-21 விமானங்களை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்கு முயற்சி செஞ்சாங்க. அதனால லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு அருகில் உள்ள விமான தளங்கள் இந்தியாவை பொறுத்தமட்டில் மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விமான தளங்கள். அந்த விமான தளத்துல இந்திய விமானப்படை மிகவும் நம்பக்கூடிய ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தான் நிலைநிறுத்துவாங்க. தற்போது தேஜஸ் விமானங்கள் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பது இந்திய விமானப்படை தேஜஸ் விமானங்களை எவ்வளவு தூரம் நம்புறாங்க அப்படிங்கிற விஷயத்தை காட்டுது. இதன் காரணமா தான் இந்திய விமானப்படை 2021ல 83 தேஜஸ் MK1A விமானங்களை வாங்குவதற்கு கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த 83 தேஜஸ் MK1A விமானங்களோட டெலிவரி 2024வது வருடம் தொடங்குது. தற்போது உள்ள தேஜஸ் MK1 விமானத்தை விட இந்தியா புதிதாக வாங்க உள்ள தேஜஸ் MK1A விமானத்துல
பல முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 மாறுதல்களை தேஜஸ் MK-1A விமானத்துல செஞ்சிருக்காங்க. தேஜஸ் MK-1 விமானத்துல அதிநவீன ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டர் ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார் சிஸ்டத்தை பயன்படுத்தி எதிரிகளின் விமானங்களை தொலை தூரத்துல இருக்கும் பொழுதே மிக எளிதா தேஜஸ் விமானங்கள்னால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நமது விமானங்கள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிஸ்டங்களை எதிரிகள் ஜாம் செய்வதை தடுப்பதற்காக செல்ஃப் ப்ரொடெக்டிங் ஜாமிங் சூட் தேஜஸ் விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து தேஜஸ் விமானத்துல அதிநவீன டிஜிட்டல் ஃபிளையிங் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த விமானத்தை மிக எளிதா இயக்க முடியும். இது போன்ற பல சிஸ்டங்கள் தேஜஸ் விமானத்துல இருக்கிறதுனால தான் இந்திய விமானப்படை இந்த விமானத்தை தற்போது முழுமையா நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஃபியூச்சர்ல இந்திய விமானப்படை தேஜஸ் விமானங்களை அதிகமா ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விமான தளங்கள்ல டிப்ளாய் செய்வாங்க. தேஜஸ் விமானங்கள் ஒரு மல்டி ரோல் லைட் ஃபைட்டர் ஜெட் வகையை சேர்ந்தது. இந்த விமானத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரெகானசன்ஸ், ஏர் சுப்பீரியாரிட்டி, கிரவுண்ட் ஸ்ட்ரைக் போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். தேஜஸ் விமானத்தினால மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 1980 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த விமானங்களால் பறக்க முடியும். இந்த விமானத்தினால கிட்டத்தட்ட 3200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 5300 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்துல ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், ஆன்டி ரேடியேஷன் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், லேசர் கைடட் பாம்ஸ், கிளஸ்டர் யூனிட்ஸ், அன்கைடட் பாம் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்த அப்டேட், இந்தியாவின் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் ஆர்ச்சர் UAV அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஷார்ட் ரேஞ்ச் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிளை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஆர்ச்சர் UAVயோட கிரவுண்ட் ட்ரையல்ஸ், கேரேஜ் ட்ரையல்ஸ் போன்ற முக்கியமான சோதனைகள் முடிக்கப்பட்டு தற்போது இந்த UAVயோட வெப்பன் ட்ரையல்ஸ் நடத்தப்பட உள்ளது. இந்த ஆர்ச்சர் UAV ஒரு வெப்பனைஸ்டு ட்ரோன். அதாவது இந்த ட்ரோனை பயன்படுத்தி சர்வேலன்ஸ், ரெகானசன்ஸ் போன்ற ஆபரேஷன்கள் தவிர தாக்குதல்களையும் நடத்த முடியும். தற்போது இந்த ட்ரோன்ல இருந்து மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை லான்ச் செய்து ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் சோதிக்க உள்ளாங்க. இந்த சோதனை மிகவும் ஒரு முக்கியமான சோதனையா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்திய விமானப்படையிடம் தற்போது தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள் கிடையாது. இந்த ட்ரோன்கள் மட்டும் வெற்றிகரமாக டெவலப் செய்யப்பட்டால் இந்திய விமானப்படையின் செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமா இருக்கும். ஆர்ச்சர் UAVல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உளவு தகவல் சேகரிப்பது, ரோந்து செல்வது, டார்கெட் அக்யூசேஷன், டிராக்கிங், ரெகானசன்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம உளவு தகவல் சேகரிக்கும் பொழுது இந்த ட்ரோன்களால் ஹை குவாலிட்டி இமேஜஸை எடுத்து தரை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்ப முடியும். அடுத்து இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ரியல் டைமா வீடியோஸையும் தரை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பார்க்க முடியும். அதனால ஒரு யுத்த நேரத்துல இந்த ட்ரோன்களை எதிரி எல்லைக்குள் அனுப்பி மிக சிறப்பா உளவு தகவல் சேகரிக்க முடியும். இந்த ட்ரோன்கள்ல பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஆர்ச்சர் ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 22,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால தொடர்ந்து 12 மணி நேரம் பறக்க முடியும். ஆர்ச்சர் UAVல எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் மற்றும் இன்ஃப்ராரெட் பேலோடுகளை எடுத்து செல்ல முடியும். இந்த எலக்ட்ரானிக் பேலோடுகளை பயன்படுத்தி டார்கெட் டிராக்கிங் போன்ற சேலஞ்சிங்கான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். ஆர்ச்சர் UAV 1800 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த ட்ரோன்னால 150 முதல் 225 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ஆர்ச்சர் UAVனால ஃப்ரீ ஃபால் பாம்ஸ், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். உளவு தகவல் சேகரிப்பதோடு இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியறதுனால இந்த ட்ரோன்கள் வரும் காலத்துல இந்திய படையில் அதிக அளவுல இணைக்கப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், 24வது கார்கில் விஜய் தவஸ் நிகழ்ச்சியில பேசிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பல அதிரடியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதாவது காஷ்மீர் பிரச்சனைய இந்தியா பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா பாகிஸ்தான் கார்கில் பகுதியில ஊடுருவல் நடத்தி நமது முதுகில் குத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கார்கில் போன்ற நிகழ்வு வருங்காலத்துல நடந்தால் இந்தியா ஒரு சரியான பதிலடியை கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. அது
மட்டும் இல்லாம தேவைப்பட்டால் இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை தாண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்றுவதில் அதிக முனைப்போடு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பொதுமக்கள் கார்கில் யுத்தம் போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நமது ராணுவ வீரர்களுடன் தோளோடு தோள் நிக்கணும்னு சொல்லியிருக்காரு. தேவைப்பட்டால் நேரடியாக களத்தில் இறங்கி ராணுவ வீரர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் 1 வருடங்களுக்கு மேலா நடந்துட்டு இருக்கு. இந்த போர் இவ்வளவு நாட்கள் நடப்பதற்கு காரணம் மக்கள் நேரடியா போர் காலத்துல ராணுவ வீரர்களுக்கு உதவி செய்வதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபியூச்சர்ல இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்ற முயலும் பொழுது இந்திய மக்கள் ராணுவத்தினருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுவது போன்று அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதனை தொடர்ந்து பாகிஸ்தான் திரு ராஜ்நாத் சிங் அவர்களின் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்திய தலைவர்கள் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறது இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பும் அவர்கள் பல முறை இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் குற்றம் சுமத்துறாங்க. என்ன பொறுத்தமட்டில் ராஜ்நாத் சிங் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இந்தியா இன்னும் கூடிய விரைவில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்றுவதற்கான முயற்சியை எடுப்பாங்க அப்படிங்கறத குறிப்பதா இருக்கு. பார்க்கலாம் எவ்வளவு விரைவா இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்றுவதற்கு முயற்சி எடுக்காங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.